ஹாய் ஹாய்ஸ் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் வந்து டப்பிங்கில் வந்த டுர்போ இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மம்புட்டி நடிப்பில் வைசாக் இயக்கத்தில் வெளியாகிருக்கும் படம் தான் டுர்போ. இது மலையாள படத்தில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, கேரளாவில் அடிதடி சண்டையான கோபக்காரணவராக அம்மாவோட வயசு வருகிறார் ஜோஸ் என்ற பேரில் மம்பட்டி. இவர் சண்டை வந்து விட்டால் இறங்கி அடித்து எல்லாத்தையும் வந்து தம்சம் பண்ணிடுவார். அவங்க அம்மாவுக்கு மட்டும் பயந்து நல்ல பிள்ளை மாதிரி இருப்பார். நண்பர் ஜெரியின் காதலை சேர்த்து வைப்பதாக சொல்லி அவர் நினைச்சு வந்து இந்த என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணை வந்து கடத்திடுவார். கடத்தினோடனே ஜோஸ் வந்து ஒரு கட்டத்தில் அவர் அந்த பொண்ணோடைய வந்து என்னாகும், சென்னையில் வந்து செல்கிற சூழ்நிலை வந்து உருவாகுது. மறுபுறம் சென்னையில் செல்வாக்கு நபராக வந்து நம்ம படத்தோட வில்லன் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவர் வெற்றிவேல் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற பேரில். யார் நம்ம தெலுங்கு நடிகர் ராஜ் பி செட்டி வந்து நடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து இருக்கிற எம்எல்ஏக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாரு. விலைக்கு வாங்கிட்டு நம்ம சொல்கிறதான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாத்தையுமே வந்து காசு கொடுத்து எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவார். இந்த சூழ்நிலையில் மம்பட்டியோட நண்பர் ஜெர்ரிக்கு வந்து இந்த இது தெரிஞ்சிருச்சு, இப்படிலாம் மோசடி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே வந்து ஜெர்ரிக்கும் வெற்றிவேல் நம்ம படத்தோட வில்லன் அவருக்கும் வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டையினாலே வந்து மம்பட்டி வந்து அவங்க வெற்றிவேல் கூட மோதுகிற சூழ்நிலை வந்து இந்த படத்தில் உருவாகுது. கடைசியில் ஜோஸ் வந்து இவரை வந்து வீழ்த்தினாரா, நம்ம படத்தோட ஹீரோ ஜோஸுங்கிற மம்பட்டி தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வந்து வீழ்த்தினாரா, கடைசியில் இந்த படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி கதை. தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் சூழல் கதை பின்னணியாக வந்து வந்திருக்கு இந்த படத்தில். கமர்ஷியல் படம் என்பதால் லாஜிக்கு இடமே கிடையாது. ஏனேனும் மம்பட்டிக்கு நடிப்பதற்கு வந்து காட்சிகள் எல்லாமே வந்து சண்டை காட்சிகள் மட்டுமே வந்து நொறுக்கி எடுத்திருக்கிறாரு. ஆரம்பம் முதல் இறுதி வரை படத்தை வந்து விறுவிறுப்பாக கொண்டு செல்வதில் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இயக்குனர் வைசாக்கு. கிளைமேக்ஸில் இரண்டாம் பக்கத்தில் வந்து லீட் கொடுக்கும் வகையில் வந்து வரும் தமிழ் நடிகரின் வாய்ஸ் வந்து ஆச்சரியமாக இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம், மம்பட்டி கதைக்களம் செய்யும் ஆக்ஷன் காட்சிகள், விறுவிறுப்பான திரைக்கதை, ஒளிப்பதிவு, இசை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். மைனஸ் பாயிண்ட் சொல்லப்போனால் வழக்கமான கதை, யூகிக்கூடிய காட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் மம்பட்டியின் ஆக்ஷனை பார்த்து ரசிக்க வேண்டிய என்பது இந்த படத்தோட முக்கியமான இது சொல்லலாம். துர்பு அந்த அளவுக்கு வந்து மம்பட்டி ஆக்ஷன் காட்சியில் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் படம் வேணுங்கிற வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து மிரட்டி வச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 5க்கு வந்து 3.5 இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸில் போராடிச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் மூவி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.